கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் கடந்த நாளாம் எங்களை பாதுகாத்து பராமரித்து இன்று ஒரு பெரிய சாட்சியாய் உங்களுக்கு மத்தியில் என்னை நிறுத்தின கடவுளுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். எங்கள் மகா திருமணத்துக்காக நாங்கள் காத்திருந்தோம். பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. சுருக்கமாக சொல்கிறேன், பொண்ணு பார்க்க வரும்பொழுது எங்களிடத்தில் எதுவுமே இல்லை. நான் இருக்க நகைகள் கொஞ்சம் நகமாக இருந்துச்சு, அவ்வளோத்தையும் நான் கொஞ்சம் அடை வைக்க வேண்டியதாக போச்சு. நான் பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு அவள் கழுத்தில் ஒரு சின்ன கவரிங் செயின் தான் போட்டிருந்தேன். அந்த எங்கள் பொண்ணு அழுதா, என்னம்மா இப்படி கவரிங் செயினை போட்டுருக்கு, எனக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களே அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் பக்கத்து வீட்டில் போய் நான் எந்த பொருளுக்குமே பக்கத்து வீட்டுக்கு போக மாட்டேன், ரொம்ப அது எனக்கு பிடிக்காது. ஆனாலும் சரி பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் ஒரு செயின் வாங்க போனேன். அவங்க வந்து கதவு பிடிச்சி இருந்துச்சு. இன்னொரு வீட்டுக்கு பக்கத்தில் போனேன். தயவுசெய்து நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம், இது உண்மையாக நடந்த ஒரு உண்மை சம்பவம். அப்பவும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம ஒரு செயின் வாங்கி கூட போட முடியலையே, இப்படி நம்ம இருக்க நகையை அடை வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு சோர்வோடு வந்தேன். வந்து கவரிங் நகை போட்டு பிள்ளைக்கு அலங்காரம் பண்ணி நான் வச்சுருந்தோம். ஆனால் பொண்ணு பார்த்துட்டு போயிட்டு பொண்ணு பார்க்கும்பொழுது அவங்க சொன்ன வார்த்தை, எங்களுக்கு வந்து 20 பவுன் நகை வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எங்கள் வீட்டில் ஏழ்மையான குடும்பம், நாங்கள் என் மூத்த பிள்ளைக்கு 7 பவுன் நகை போட்டோம். அப்போ வந்து விலைவாசி கம்மி. இப்போ 1 பவுன் நகையை 1 லட்சத்துக்கு கூட இருக்குது. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, 7 பவுன் நகை நான் தாரேன், கல்யாணம் முடிஞ்ச பிறகு நான் 3 பவுன் நகை தாரேன், மொத்தம் 10 பவுன் நகை அப்படின்னு பேசியிருந்தோம். நாங்கள் சொன்ன பிறகு தான் அவங்க வந்து எப்படின்னு தெரியல, ஆனால் தேவ பிள்ளைகள் நீங்கள் இந்த சாட்சியை கட்டாயம் உணரணும். அவங்க வந்து நான் காப்பி கொடுக்கேன், காப்பி எடுத்து குடிச்சிட்டு அந்த 10 பவுன் நகை அப்படின்னு சொன்ன பிறகு தான் அந்த நான் எடுத்து வச்ச ஸ்நாக்ஸ்லாம் அவங்க சாப்பிடுதாங்க. அப்போ எப்படிப்பட்ட இதாக இருக்கும் பாருங்கள். என் மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு. இப்படி நகை நினைக்காங்களே இந்த காலகட்டத்தில் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் மனசுக்குள்ளே. அதனால் இப்போ 10 பவுன் நகைனோன்னு அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பியாச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டம். எப்படின்னா, நாங்கள் வந்து அந்த நாட்களில் எங்களுக்கு 2 வருட காலமாகவே எங்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா என் புருஷன் வந்து கான்ட்ராக்ட் கையால் வச்சு வேலை செய்த ஒரு குடும்பம். நாங்கள் ரொம்ப, அதாவது எங்கள் வீடு தாழ்மையாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு பணத்துக்கு என்றைக்குமே குறைவே இருந்தது கிடையாது. அப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் நாங்கள் இருந்தோம். ஆனாலும் நான் யார்கிட்ட சொன்னாலும் நான் வசதி அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் வந்து தாழ்மைப்பட்டவள் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எங்கள் அம்மா அப்பா வீட்லேயும் நான் சொத்து நிறைந்த ஒரு பெண் பார்த்துக்கோங்க. ஏகப்பட்ட சொத்து காடுகள் உண்டு. ஆனால் நான் விருப்பப்படி கல்யாணம் முடிந்ததுனால எனக்கு ஒரு 3 பவுன் நகை, அவங்களுக்கு என்னை கல்யாணம் முடிக்க விருப்பமே கிடையாது. நான் என் கணவரை விருப்பமாக வந்ததுனால எனக்கு ஒரு 3 பவுன் நகை தான் போட்டிருந்தாங்க அந்த மாதிரி. அப்போது இப்படி 10 பவுன் நகை சொல்லும் பொழுது நான் வந்து இரவும் பகலும் எங்கள் கணவருக்கு வந்து நான் சத்தம் முடி ஜெபம்னு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பிள்ளைகளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கரெக்டாக 12-1 மணி அந்த மாதிரி தேவனிடத்தில் ஒரு ரகசிய ஜெபமாக நான் அந்த நகைகளுக்காக பணங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அந்த ஒரு சூழ்நிலை எனக்கு தேவன் அப்படி தான் எனக்கு பணம் தந்தார். 10 பவுன் நகைக்கு கூடையாகவே நாங்கள் மாப்பிள்ளைக்கு நகை அவங்க கேட்கல, ரொக்கம் கிடையாது. ஆனால் நாங்களாகவே 1 பவுன் செயின், மாப்பிள்ளைக்கு 6 பவுன் மோதிரம் போட்டோம். 10 பவுன் நகை கேட்குற இடத்துல எனக்கு 11 பவுன் நகைகள் நாங்கள் செஞ்சுக்கிட்டோம். காணாதுக்கு எங்கள் வீட்டுக்கு எங்களுக்கும் நாங்கள் நகைகள் செஞ்சுக்கிட்டோம். இந்த கல்யாணத்தோட தேவன் அப்படியே எங்களை ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமல்ல, நாங்கள் கல்யாணத்துக்காக இருவருமே எங்கள் மருமக்கமாரி 2 பேர் இருக்காங்க. அவங்க எங்களுக்கு அத்தை மாமா என்ன செய்தாங்க அப்படின்னு எதுவுமே வேலை செஞ்சு தரல. நாங்கள் 2 பேருமே எதுவுமே ஜெபம் பண்ணி, போக்குமரத்திலும் காடு கொடுக்க போனால் ஜெபம் தான், வந்தால் ஜெபம், தேவனிடத்தில் எல்லாமே அவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டேன். எப்படின்னா, ஏசப்பா நாங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பம், இந்த திருமணம் எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு வந்து 43 வயசு ஆகுதுன்னா, இந்த சின்ன வயசுலேயே கல்யாணம் முடிஞ்சோன்னா எனக்கு இந்த அனுபவங்கள் ஒன்றுமே தெரியாமல் போச்சு. எல்லாமே வரவு சொல்லுவாங்க, பார்ப்பாங்க, பண விஷயங்கள் தெரியல, என்ன செய்யறது எப்படின்னு ஒன்றுமே புரியாத ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் அந்த ஜாமான் எல்லாம் எழுதி தந்தாங்க. சந்தையில் போய் ஜாமான் வாங்க போயிருக்கோம், சூப்பர் மார்க்கெட்லாம் போயிருக்கோம், வச்சுருக்கோம். மழை அப்படி ஒரு வாரத்துக்கு முன்னாடி, இப்போ திருமணத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருமணம், நாங்கள் வெள்ளிக்கிழமை ஜாமான் வாங்க போயிருக்கோம். மழை இருண்டுக்கிட்டு வருது, சந்தைகளெல்லாம் அந்த தார்ப்பை இழுத்து கெட்டதவனமாக காணப்படுகிறது. நாங்கள் சாக்கு கையுமாக இருக்கிறோம், எல்லாம் ஜாமான் வாங்க. இப்போ மழை வந்துவிடும், மழை வந்துட்டுனா நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, நீ ஒதுங்க கூட இடம் கிடையாது, அப்படி ஒரு இருட்டு. அதனால நான் வந்து கவலையே படலை. எங்கள் வீட்டால் என்னம்மா இப்படி மழை வரப்போகுது, என்ன செய்ய போகிறோம், என் கூட வந்தவங்க ஒதுங்கி நிற்க கூட இடம் இல்லை அப்படின்னாங்க. நான் ஒரே வார்த்தை, ஆண்டவரை மின் வைத்து தான் இந்த திருமணம் நடக்க, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. அந்த இடத்துல நான் ஒரு செகண்ட் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, நீர் மழை தந்தாலும் நன்றி, நீர் தராமல் இருந்தாலும் நன்றி, இந்த திருமணத்தை நீர் தாங்க நடத்தி வைக்க போகிறீங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த ஒரு செகண்ட் 10 நிமிஷம் கூட ஆகலை, அப்படியே மறுபடி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு. எனக்கு அதில் ஒரு ஆச்சரியம், எங்கள் வீட்டால் என்ன பார்க்காங்க, நான் அவரை பார்க்கேன், அப்படி மாதிரி தேவன் ஆசீர்வதிக்கார். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஜாமாங்கம்மா எல்லாம் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு துணைக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது. எல்லாருமே எங்களை எப்படி இவங்க ஆசீர்வாதமாக இருக்காங்க, இந்த மாதிரி இந்த நகைகள் விலைகள் எப்படி இவங்க இந்த திருமணம் நடத்தாங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் தான் எங்கள் வீட்டில் வந்திருக்காங்க வச்சுருக்காங்களே தவிர, ஒரு நல்ல புத்தியோடு எங்கள் வீட்டில் எங்கள் சொந்தக்காரங்க வரவே இல்லை. தெய்வ பிள்ளைகளே பார்த்துக்கோங்க, எங்கள் வீட்டுக்காரங்க முதல் நாளே விருந்துக்காரங்களாம் வர சொல்லிட்டோம். சபை கூட்டமும் நான் வச்சுருந்தேன். எங்கள் அக்கா 2 மைனிமார்கள் குழந்தைகள், சொந்த பந்தங்கள் அனைவரும் கூடி வந்திருந்தாங்க.
நான் ஒத்திரியாக காய்கறி நறுக்கி தந்தாங்க, சாப்பாடு எல்லாம் செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். என்னையவே என் பக்கத்தில் இருந்தே புறங்கழுவுறாங்க, என்னை பார்க்கல உன்னை பார்க்கல. நான் ஆண்டவரை கும்பிடுறது உண்மைனா, தெய்வ பிள்ளைகளே உங்கள்கிட்ட நான் சொல்கிற வார்த்தை என்னென்னா, நான் எல்லாரையும் எனக்கு அண்ணன் தம்பி யாரும் கிடையாது, எல்லோரும் இறந்து போயிட்டாங்க. ஆனால் எல்லாருமே நான் ஒன்போல தான் பார்த்தேன். காப்பி போட்டாலும் வச்சாலும் சாப்பாடு எல்லாரையும் ஒன்போல. அதுக்கு மேலே என்ன அவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அதையும் என் மனசை தாங்கிக்கிட்டு அடக்கிக்கிட்டேன். கல்யாணத்தோடு நம்ம எதுவுமே நான் வந்து ஒன்றுனா ரெண்டுன்னு பேசக்கூடிய ஆள், டக்குன்னு கோவப்படுவேன். ஆனாலும் அந்த கோபங்களை எல்லாம் நான் அடக்கி கொண்டு ஜெபத்திலே இருந்தேன். ஐயா வந்தாங்க, நல்ல மாதிரி ஜெபக்கூட்டம் முடிந்தது. நல்ல மாதிரி தேவன் அதிகமான ஆசீர்வாதங்களை தந்தார். மறுபடி காலையிலே நாங்கள் நைட்டு ஃபுல்லாக கல்யாணத்தன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு ஜெபக்கூட்டம் முடிந்த பிறகு அந்த கல்யாண பொண்ணை கோன் வைக்கமாக அப்படி இப்படிமாக கல்யாண வேலைகளே நடந்து கொண்டு இருந்தது. நாங்கள் கிறங்கி படுத்து விட்டோம். நான் ஒரு 3:30 மணி இருக்கும் நான் படுத்து விட்டேன். ரொம்ப களைப்பாகி விட்டது. பார்த்துக்கோங்க, கரெக்டாக 4:30 மணிக்கு பொண்ணு அழைப்புக்கு வந்தாச்சு. ஐயோ என்ன பண்ணுதுன்னே தெரில. ஏன்னா நான் வந்து அப்போ தான் கிறங்கி படுத்திருக்கேன். அவங்களும் வந்து நிற்காங்க, என்னம்மா பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், நீங்கள் இப்படி கிடந்து உறங்குறீங்களா? ஐயோ அதில் படப்படான்னு எந்திரிச்சு கடகடான ஒரு இதில் ரவையை கிண்டி டீ போடவும். அப்படியாக தேவன் உண்மையிலே நான் நினச்சேன், இசப்பா ஒரு வண்டி ஆள் வந்திருக்காங்களே, இவங்க பேருக்கு எப்படி நம்ம சமைக்க போகிறோம் ஒன்றுமே புரியல. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏம்மா நீங்கள் காலையிலே நீங்கள் சாப்பாடு செய்யலையா? நீங்கள் சாப்பாடு செஞ்சோம், நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் போனோம், எங்கள் ஊர் கட்டு அப்படிங்காங்க. எனக்கு ஒன்றுமே வாடலை. அப்படியே ஒரு 5 கிலோ ரவை வாங்கி வச்சுருந்தேன், எல்லாமே தயார் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கடகடான்னு கேஸ் அடுப்பில் வறுத்து கிண்டி எடுத்து அந்த நைட்டே நாங்கள் ஒரு 5 மணிக்கெல்லாம் பந்தி போட்டுட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் தேவன் என்னை கைவிடவில்லை, என் கூட துணைந்தார். ஏசப்பா நான் கடகடான்னு நான் வேலையை செய்தேன், அந்த டேஸ்ட் இருக்கணும், அது டேஸ்ட்டில் எந்த ஒரு கம்மியாக ஆயிடக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே ஒரு அடுப்பில் ரவை வறுக்கேன், ஒரு அடுப்பில் டீ போட்டிருக்கேன். இந்த மாதிரி வச்சு அழகான ஒரு பந்தி நான் வைத்து காலையிலே பொண்ணு அழைக்க வந்தாங்க. பொண்ணு கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் நாங்கள் எல்லோரும் ரெடியாகி மாப்பிள்ளை வீட்டுக்கு போயாச்சு. இது மட்டும் இல்லை, அன்னைக்கு கல்யாணத்து அன்று எங்களுக்கு 50,000 ரூபாய் தேவைப்படுகிறது. ஏன்னா நாங்கள் இருவருமாகத்தான் இந்த திருமணத்துக்கு ஆயத்தப்படுத்தி எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்பொழுது என் கணவர் என்ன சொல்றானே, இன்னும் சுமதி 5,000 ரூபாய் 50,000 ரூபாய் இன்னும் தேவைப்படுகிறது. நாங்கள் பாலிக்கட்ட போகிறோம், எங்களுக்கு இன்னும் தேவைப்படுகிறது. நகைகள் இருக்க அட வைக்கலாம், வேண்டாம் பார்த்துக்கிட்டோம். தேவன் இம்மட்டுமாய் பாதுகாத்த தேவன் இன்னும் தருவார். முழு நம்பிக்கை, முழு இந்த சாட்சி நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னா, இது நிறைய பேருக்கு பிரயோஜனப்படும் என்று தான் நான் உங்கள் முன்னாடி வந்தியில் இந்த சாட்சி சொல்லுறேன். அதனால் அப்பவும் தேவைப்படுகிறது, அதனால் தேவன் தருவார், கவலையே படாதீங்க அப்படின்ட்டு நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயாச்சு. 2 வேணாரி ஆள் நிறைய போயாச்சு. அங்கே என் மருமகன் என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட பைசா இருக்காத, ஒரு ஆள்கிட்ட நான் பைசா வாங்கியிருக்கேன், நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு, நல்ல குணம், என் 3 மருமக மாதிரிலே இந்த பையன் ரொம்ப தங்கமான குணம், நல்ல குடும்பம். அதனால் போயிட்டு 30,000 ரூபாய் தந்தாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தபொழுது அந்த என்னென்னா சாப்பாடு காலையில் நாங்களும் இங்கே ரவை வச்சு டீ போட்டு கொண்டுட்டு போயிருந்தோம். அங்கேயும் எல்லோரும் நேரம் ஆகிட்டு, மணி 11 மணிக்கிட்ட ஆகிட்டு தாலிக்கிட்ட அங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பொண்ணு அதில் எல்லாருக்கும் பசி, அதனால் பொங்கல் வச்சுருந்துச்சு. பொங்கல் எல்லாத்தையும் நான் இருந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம வந்த விருந்தாளிகள் ஒரு குறையும் சொல்லிடக்கூடாதுன்னு நான் எல்லாத்தையும் பந்தியில் இருக்க வைக்க எனக்கு பசி தாகம் இருக்க முடியல. ஆட்களெல்லாம் வாங்கன்னு சொல்லி ரொம்ப கறக்கமாகிடுச்சு. அதனால் எல்லோரும் சாப்பிட்டு எடுத்து வச்சோம். சிறப்பாக திருமணம் முடிந்த உடனே என் சொந்த பந்தங்கள் அங்கே எதிர்பார்க்கவே இல்லை, அப்படி ஒரு கூட்டம் வரும் என்று எல்லாரும் வந்திருந்தாங்க. என் கண்ணில் கண்ணீர் தாங்க முடியல. ஏன்னா நான் ஒரு எளிமையாக இருந்தவள், எனக்கு அண்ணன் தம்பிலாம் இல்லை. ஆனால் ஒரு சொந்தக்காரங்களுக்கு நான் ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துருந்தேன். அவங்களாம் எல்லாருமே தாய் மாமை அப்படிங்கிற முறையில் தாய் மாமா முறையில் எல்லாரும் பொண்ணுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் நான் எங்கள் அண்ணனை நினச்சி அழுதேன். கடவுளே, இப்படி நமக்கு சொந்த தாய் மாமா இல்லையே, 4-5 பேர் வந்திருக்காங்க, ஆனாலும் அவனை நினச்சி எனக்கு அழுத பண்ண எனக்கு காணப்பட்ட ரொம்ப மனசு சோர்வு. ரொம்ப அப்பாவும் இறந்துட்டாங்க, எனக்குன்னு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அந்த கண்ணீரெல்லாம் வெளிப்படுத்த அப்படியே மனசில் அடக்கிக்கிட்டே இருந்தேன். சாப்பிடவும் இஷ்டம் இல்லை. வரப்போகிற மக்களை வாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களாக பந்தியில் இருக்க வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு வண்டியில் எங்கள் சொந்த பந்தங்கள், எங்கள் வீட்டுக்காரங்களுக்குள்ள சொந்த பந்தங்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்க எல்லாரும் இங்கே வைக்கையில் என்னால் தாங்க முடியல, சுமதி உங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் வண்டியிலே நான் அவங்களெல்லாம் பார்க்கல. எல்லோரும் வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லாரையுமே கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு போயாச்சு. நாங்கள் தொழுகற்பட்டிக்கு வந்துட்டோம். இருந்து எல்லாருக்கும் ஜூஸ் போட்டு கொடுக்க வைக்கவும் எனக்கு அதிக வேலை, எனக்கு தாங்க முடியாத வேலை.
இருந்தது. வேறு மாமியார் சுருள் வைக்க வேண்டும் என்று வெளியில் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்து நைட்டு பந்தி போட்டு நல்ல சாப்பாடு. எல்லாருமே பெருமைக்காக நான் சொல்லலை, எல்லாருமே சாப்பாடு ரொம்ப அழகாக இருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி செலுத்துகிற ஆண்டவர், இந்த மாதிரி எதுவுமே இல்லாத எனக்கு அவ்வளோ நகையும் செய்து இதுக்கு வரை சீர்பொருள் அது ஒரு தொகை ஆகிவிட்டது. அதெல்லாம் சரி பார்த்து கட்டல் அளவுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் எல்லாம் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி சிறப்பாக தேவன் எனக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை தந்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்ல, நான் சிறு பிள்ளையில் வாழ்ந்த வாழ்க்கை எப்படின்னா, நானும் எங்கள் அண்ணனும் உண்டு. எங்கள் அண்ணனுக்கு நான் 4 வயதுக்கு இளமை உள்ளவள், எனக்கு 2 வயசுக்கு எங்கள் அம்மா ஒரு ரெட்டை பாப்பா பெற்றிருந்ததால் அந்த ரெட்டை பாப்பா வந்து இந்த ஆடு மேய்க்கும் காலங்களில் கொக்கி வயிற்றில் பட்டு இடித்து அது இப்போ பிரசவ காலம் வந்து 2 குழந்தைகளும் பிறந்த மறுநாளை இறந்து விட்டது. நானும் எங்கள் அண்ணனும் வளர்ந்தோம். அந்த நாட்களில் எங்கள் அப்பாவுக்கு பணம் அதிகமாக உண்டு. எங்கள் அம்மாட்டா கொடுக்க மாட்டார், கெட்டாக வச்சுட்டு ஒரே குடியாக குடிப்பார். அந்த மாதிரி ஒரு காலம். ஒரு 40 ரூபாய்க்காக நான் 8 வரைக்கும் படிச்சிருக்கேன். அப்போ எனக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து 8 படிச்சிருக்கேன். அந்த மாதிரி சர்டிஃபிகேட் எனக்கு கிடச்சிருக்கு. எப்படின்னா, நான் 8 படிக்கும்போது என் சட்டையெல்லாம் கிழிஞ்சு போச்சு. அந்த காலத்தில் பஸ்ஸுக்கெல்லாம் 75 பைசா தான். நாங்கள் கோவநேரி என்ற ஊரில், அந்த பாலம் என்று சொல்லுவார்களே, அந்த ஊரில் நாங்கள் இருந்தோம். அங்கே இருந்து தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் படிக்கும் பொழுது சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கேப்பா, எனக்கு ஒரு சட்டை எடுத்து தாங்கன்னு கேட்கும்பொழுது எங்கள் அப்பா எனக்கு எதுவுமே எடுத்து தரல. 40 ரூபா தான், என்ன தச்சு தரேன், இன்றைக்கி வாங்கிடுவேன் அன்னைக்கு வாங்கிடுவேன், ஏன்ட்டு ஒரே போய் எனக்கு அதுவும் ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலை. அப்போ நான் சொல்லுதேன், எப்பா எனக்கு தாங்க முடியல, நான் ஒரு வாலிப பிள்ளை, இந்த கிழிஞ்ச சட்டை என்னால் போட்டுக்கிட்டு போக முடியாது. தச்சு போட்டுட்டு போனேன். இந்த யோக்குன்னு சொல்லுவாங்க பின்னாடி, அது ஃபுல்லாகவே கிழிஞ்சு இருக்கும். மறுபடியும் அதை தச்சு போட்டுட்டு போயிட்டு அடுத்தாக என்ன செஞ்சேன், இன்னொரு சட்டை எனக்கு தலைவாணிக்குள்ள இதில் இருந்திருக்கு, எங்கள் அண்ணன் சட்டை. எங்கள் அண்ணன் சட்டையை துவச்சி நான் அசையில் காயப்பட்டிருக்கேன். எலி அவ்வளோத்தையும் வெட்டிவிட்டு. அப்போ தாங்கவே முடியாது, இனிமேல் நான் படிக்க போக மாட்டேன், நீங்கள் எனக்கு ட்ரெஸ் எடுத்து தந்தால் தான் நான் படிக்க போவேன் அப்படின்னு சொன்னேன். அந்த காலத்தில் அந்த சட்டை வெறும் 40 ரூபா தான். அந்த 40 ரூபா சட்டை எங்கள் அப்பா எனக்கு எடுத்து தரல. அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுருக்கேன். கடவுளே, நல்லா படிச்சிருப்பேன், எனக்கு நர்ஸ் ஆகணும்னு ஒரு ஆசை. உண்மையில் எனக்கு நர்ஸுனா ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையில எப்பவும் ஊசியை தூக்கிட்டு நான் சுற்றிட்டு அலைவேன், ஊசி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டாள்கிட்ட இன்றைக்கி சொன்னதில்லை, எனக்கா நான் சொல்லியிருக்கலாம். ஆனால் என் பிள்ளைங்க ஒன்று டிப்ளமோ நர்ஸு, இன்னொன்று எனக்கு வந்து அவள் வந்து இந்த லேபில் வேலை பார்க்கா. 2 பிள்ளை நர்ஸு. தேவன் நான் என்ன வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டுன்னு அதை என் பிள்ளைக்கு தந்திருக்காரு, அதற்காக நன்றி. இந்த மாதிரி இந்த 40 ரூபா சட்டை எங்கள் அப்பா எனக்கு வாங்கி தரலை. தெய்வ பிள்ளைகளே, எங்கள் அப்பா இறந்து போயிட்டார், சொத்தை சேர்த்து வச்சுட்டு. அதனால் நான் என்ன செஞ்சேன், 40 ரூபா சட்டை எடுத்துலேன்னு கோபத்தில் ஒருத்தங்க என்ன சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க, நீ அழாத எங்கள் வீட்டுக்கு வான்னு. அவங்க வீட்டில் போய் ஒரு 4-5 நாளாக நான் தங்கியிருந்துட்டு வந்து எங்கள் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிட்டு 9ஆம் கிளாஸ் போகணும். அப்பவும் எங்கள் அப்பா எடுத்து தரவே இல்லை. 9 அதாவது காலாண்டு பரீட்சை 9ல் காலாண்டு பரீட்சை முடிஞ்சு 10 நாள் லீவு, அதுலேயும் எடுத்து தரல. சரி இப்படி போட்டுன்னு. அப்போ எனக்கு எதுவுமே பேச தெரியாது, இந்த மாதிரி கடிந்து ஒன்றும் இதுங்க மாட்டேன். அதில் ரொம்ப கோவப்பட்டு எங்கள் பாட்டி வீட்டை பார்க்க போயிட்டேன். இப்படி ஒரு பிள்ளைக்கு சட்டை எடுத்து தர மாட்டேக்காங்களே, வைக்க முடியும். எங்கள் அண்ணனை ஒரு பார்வை, என்ன ஒரு பார்வை. இன்றைக்கி எங்கள் அண்ணன் மறித்து போயிட்டான், அதை நான் பெருமையாக சொல்லலை, அவன் மறித்து போயிட்டான். ஆனால் எதுவுமே இல்லாமல் என்னை ஒதுக்கி வச்சு ஒரு முட்டை பொரிச்சா கூட எங்கள் அப்பா எனக்கு தராமல் ஒத்தியில் வச்சு தும்பாங்க. நான் ஊர் சுற்றிச்சு விளையாட போயிட்டா நம்ம தின்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த மாதிரி ஒதுக்கி வச்சவங்க. அன்னைக்கு 40 ரூபா சட்டை எடுத்து தராத இருந்தவங்க இன்னைக்கு அவங்க தராத காலத்தில் நான் 2 வருஷம் குட்டிமைக்கு போனேன். ஒரு வாலிப பிள்ளையா எங்கள் ஆடு மாடுகளை எல்லாம், எங்களுக்கு எப்போவுமே ஆடு மாடுகள் வளர்ப்பு உண்டு, அந்த குட்டிகளெல்லாம் நான் மேய்ச்சிட்டு வந்தேன். வெக்க இடாமல் சொல்லுறேன். ஏன்னா தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரை எவ்வளோக்குள்ளே கும்பிடுதோமோ அவ்வளோக்குள்ளே தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஏதாவது ஒரு திட்டம் அவர் கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் வைத்திருப்பார். இந்த சாட்சியின் மூலமாக அவங்களுக்கு அனைவருக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனப்படதான் இருக்கும். அதனால தான் நான் இப்படி பேசுகிறேன். அதனால என்ன செஞ்ச, ரொம்ப கஷ்டத்தில் குட்டியை அவுத்துட்டு மேய்க்க போயாச்சு. மேய்ட்டு 2 வருஷம் குட்டி மேய்ச்சிருக்கேன். குட்டி மேய்ச்சிட்டு வந்து அடுத்து எங்கள் பெரியம்மா, நீ இப்படி குட்டி மேய்க்காத, வாலிப பிள்ளை காட்டுக்குள்ளே போகிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பம்பாய் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு மனசே கிடையாது, இவள் பம்பாய்க்கு போனால் வீட்டு வேலை செய்ய முடியாது, குட்டி மேய்க்க போட்டிருக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டாங்க. எங்கள் பெரியம்மா எங்கள் அம்மாவுக்கு அக்கா பம்பாய் கூட்டிகிட்டு போயாச்சு. அங்கே போயிட்டு அங்கே என்ன பண்ணிட்டேன், அங்கே தேவனுடைய வார்த்தைகளை அவங்க சொல்ல எனக்குள்ள ஒரு மனமாற்றங்கள் உண்டாகி நான் வந்து ஆபரணங்களை கழட்டி தேவனை நான் ஏற்றுக்கொண்டேன். ஒரு 17 வயசில் ஒரு வெள்ளைத்தாள் எவ்வளோ வெள்ளைன்னு இருக்குதோ அந்த மாதிரி என் மனமும் ஒரு தூய்மைக்குள்ளாக காணப்பட்டது அந்த காலத்திலே. அப்படி ஒரு தூய்மையானவள் தான். அப்புறம் விருப்பமாக ஒரு கல்யாணத்தை நான் முடித்து கொண்டேன். இதை வச்சு என்ன தெரியுதுன்னா, அந்த 40 ரூபா சட்டை அன்று எனக்கு கிடைக்கவில்லை, இன்று என் பிள்ளை திருமணத்துக்காக 4.5 லட்சம் ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்குது. அப்போ அந்த 4.5 லட்சம் ரூபாய்க்குள்ள எத்தனை 40 ரூபாய் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு பாருங்க. எத்தனை 40 ரூபாய் இருக்குது?
அப்போ ஹல்லேலூயா, உண்மையில் சொல்லுதேன், நான் அன்னைக்கு அந்த நான் போகிற சட்டை நான் எடுத்து எனக்கு அன்னைக்கு தந்திருந்தாலும் நான் அன்னைக்கு கஷ்டத்தான் பட்டிருப்பேன். பழைய காலங்கள் இன்னைக்கு அந்த 4,00,000 ரூபாய் என் பிள்ளை திருமணத்துக்கு அதிகமான உதவியாக இருந்தது. அது மட்டுமல்ல, என் பாப்பா நல்ல வேலை செய்வாள். அவள் ஒரு நல்ல பெண்மணி, தன்னை தானே பெருமைப்படுத்தக்கூடாது, ஆனால் அது ஒரு நல்ல பொண்ணு. அப்போ அவங்க வேலை செய்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஆட்சி, இது கட்டாயம் ஏன்னா நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தானே தேவன் அப்படி பிறர் மூலமாக நமக்கு உதவி செய்தார். அதை கட்டாயம் நான் சொல்லணும். அதெல்லாம் போயிட்டு என்னென்ன சொன்னாதான் உங்களுக்கு அது தெரியும். அதனால் அவள் வேலைக்கு போயிட்டு வர, அவங்க ஹோமில் இருந்தால், ஹோமில் அவங்க ஒரு ஆட்சி, அந்த ஆட்சி நல்லா நடமாடுவாங்க. அவங்களுக்கு வயது காலம் 80 வயது. அவங்க அதிகமான வசதி படைத்தவர்கள். 2 பெண்மணி கல்யாணம் பண்ணிதவங்க, நல்ல வசதி. ஆனால் அம்மா உனக்கு வீட்டில் தங்க இடம் இல்லை, நீங்கள் ஹோமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துட்டாங்களாம். அவங்களுக்கு எங்கள் பாப்பா ரொம்ப பிடிச்சிருக்காமா. அவங்க எங்கள் பாப்பாவில் ரொம்ப பிடிச்சி, உன் கல்யாணத்துக்கு நான் 1,50,000 ரூபாய் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் 1,40,000 ரூபா கொடுத்து விட்டுருந்தாங்க. தேவனுடைய நாமம் இதில் மகிமைப்படணும். அடுத்த ஆள் இப்போ சென்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க, மெனக்கிட்டு வர சொல்லிவிட்டு அது கையில் 50,000 ரூபாய் கொடுத்து எங்களுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே கொஞ்சம் ரூபாய் ஆயிட்டு. அவங்களுக்கு அது ஜிபேயில் போட தெரியாது, அவங்க மருமக்கமாற்ற கொடுத்து தான் போட முடியுமா. அதனால தான் உனக்கு தர முடியல, இல்லைனா கட்டாயமாக உனக்கு 2,00,000 ரூபாய் நான் தருவேன், உங்கள் அம்மாவுக்கும் உனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி யார் செய்வா சொல்லுங்கள்? அப்போ நம்ம எவ்வளோக்குள்ளே தேவனை தேடும் பொழுது தேவன் நேராக கொண்டு தர முடியாது. அதனால தான் பிறர் மூலமாக உதவி செய்து கொண்டிருக்கிறார். நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேவனுக்கு. அப்படி தான் எங்களை திருமணத்தை நடத்தி தந்தார். மறுபடி ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் முடிஞ்சு, திங்கக்கிழமை இருந்தால் வீட்டில், செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு சுற்றி பார்க்க கூப்பிட்டுருந்தாங்க, நாங்கள் போயிருந்தோம். புதன்கிழமை அவளை விருந்துக்கு நான் கூட்டிகிட்டு வந்து நேற்று தான் பிள்ளையை கொண்டு வீட்டில் விட்டுட்டு வந்தேன். சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மாமியாருக்கு அவள் கீழ்ப்படிந்த மருமகளாகவும் தன் சொந்த கணவருக்கு கீழ்ப்படிந்த மனைவியாகவும் காணப்பட வேண்டும். இன்றும் அவளுக்கு தேவன் அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தேவன் கொடுக்க வேண்டும். அவருக்கு இப்போ என்ன நினைக்கணும், ஆண்டவரே அதை தாங்க இதை தாங்க எதுவுமே கேட்குறது கிடையாது, உமக்கு எது சித்தம் அதை செய்யுங்கப்பா, நீங்கள் பிந்தி இருந்தாலும் எனக்கு கிரேட்டாக நல்லது தரீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். எவ்வளோ ஒரு பாடுகள், எவ்வளோ ஒரு வருத்தங்கள். முக்கியமாக நம்ம மக்களுக்கு வரதே பண கஷ்டம்தான். அந்த பண கஷ்டம் யாருக்கு இருந்தாலும் தயவு செய்து கவலைப்படாதீங்க. நான் பட்ட கவலைகள் அதிகம். என்னைக்கு நான் ஜெபத்தில் இரவும் பகலும் ஜெபத்தில் அதை வச்சுட்டனோ அதுக்கு பிறகு என் குடும்பம் மாறி இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆனாலும் ஒரு சில முள்கள் நம்மளை குத்த தான் செய்யும். அதெல்லாம் தூக்கி வீசிட்டு ஏசப்பா என்ன நடந்தாலும் நன்றி என்று நான் இப்போ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கேன். இன்னும் நிறைய சாட்சிகள் இருக்குது, அது நேரம் கிடைக்கும் போது நான் சொல்லுவேன். தெய்வ பிள்ளைகளை, இந்த சாட்சியை எனக்கு அதாவது உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள நேரத்தை தந்ததுக்கு சபை மக்களுக்கு நன்றி செலுத்தி இந்த பெரிய சாட்சி இயேசு நாமத்தில் முடித்துக் கொள்கிறேன். ஆமென்.